இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய வீடியோ அங்கே கூட்டத்துக்கு தான் போட்டுருக்காங்க. இது ஹைகோர்ட் ஆர்டர் வந்திருக்காங்க. நீங்கள் 4 பேர் அலோவ் பண்ணலாம்ல? That's what collector has said to me, and as per his order it is not allowed. You can see through the court. As you come through the court, the matter is again appeal is pending. That is there, but considering the law and order situation right now, collector has given an order that is being a special order has been given from the chief justice to hear the case tomorrow at 10:30. You can refer the register also. அது எங்களோட டியூட்டி கிடையாது. எங்க டியூட்டி கிடையாது. எங்க டியூட்டி we are having a court order. 60 CSO பர்சன் வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் மேல ட்ரஸ்ட் இல்ல. அதுதான் அதுக்கான காரணம். 60 போலீஸ் CSF பர்சன் வந்திருக்காங்க. as per the court order நீங்க CSF பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல. கோர்ட் வந்து ஜுடிஷியல் ஆர்டர் இது. நீங்க வந்து உங்க பேர் ஒன் ஆஃப் த கண்டெம்னர் இருக்குல. நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சோ நீங்க ஃபேஸ் பண்ணீங்க சார். you are also party. You are also party. Yeah, that is what. Hello. சரி. ஆமா உங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் அனுப்பிட்டாங்க. They said they have filed appeal. Appeal will be held by tomorrow 10 a.m. So until hearing the appeal, you are not allowed. Even apart from that, the 144 also imposed by the collector. their agenda வந்து அவங்களோட அஜெண்டா வந்து மேலே போகக்கூடாது அவ்வளோதான். அதாவது ஹிந்து பீப்புள் வந்து அவங்க இவ்வளோ விரோதமாக பார்க்குறாங்க. ஈவன் ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தும் ஈவன் வந்து போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தும் CSF வந்து கிட்டத்தட்ட 60 பேர் இந்த நிற்கிறாங்க. எல்லாரும் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. எகைன் வந்து முதல்ல சைன் இல்லைன்னு சொன்னாங்க. ஜட்ஜோட சைன் எங்கேன்னு கேட்டாங்க. நாங்கள் QR கோடோட வந்து ஆர்டர் காப்பி எடுத்து காமிச்சோம். அதுக்கும் வந்து டிசி சார் வந்து இனிகோ திவ்யங்கிற சார் வந்து அதில் சைன் இல்லை. சரி ஓகே நான் QR கோட் இருந்தோம்னா உடனே கமிஷனர் என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் முடியாது, 144 ஆர்டர் போட்டாங்க கலெக்டர், யாரையும் அலோவ் பண்ண முடியாதுன்றாங்க. சரி அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்பீல் நீங்கள் போய் ரிஜிஸ்டார்ட்டை வெரிஃபை பண்ணீங்க, நாளைக்கு அப்பீல் ஹியரிங் வருதுன்றாங்க. ஸோ கோர்ட்டோட ஆர்டருக்கு அவங்க ஒரு துணி கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எஸ் தேர் அஜெண்டா அந்த அஜெண்டா ப்ரீ அஜெண்டாவோடு நிற்கிறாங்க போலீஸ் பார்த்து. Thank you. Sir, we are going to proceed, sir, with the help of CSF. CSF, commandant, where is commandant? अब बुलाइए सर आप. भाई साहब आप उनको बुलाइए आप इधर आने के लिए. उनके तो हम लोग जाने के लिए तैयार हैं. We are not allowing. If something is there, we are going to arrest you. Just please cooperate. As per your wish. As your wish. CSF also. Yes, very good. So court order நீங்க வந்து இவ்வளவு வெகமெண்டா இவ்வளவு தமிழ்நாடுல இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்ல. 144 போட்டுக்குன்னு சொல்றோம். அப்புறம் 144 எப்ப போட்டீங்க நீங்க? நாங்க இங்க இருந்து ஹைகோர்ட்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் 144 போறீங்க. அதுக்காக is declared. அதுக்காக see you are mandated with the CSF. Okay. This is the local law and order issue is mandated by the local. So we have found out there is a law and order issue arising because of this matter. So we collector has declared 144. Okay. So 140 was declared. We are not allowing because moreover the case has gone for an appeal. We filed. It is coming for tomorrow at 10:30. So this has been briefed. Register also Chief Justice. They briefed the Chief Justice also. They got an order also. So 10:30 they can refer with the register. Time being we are gone for an appeal. 140 was declared. Considering the law and order situation, it is not being allowed. So you cooperate with us. But we will see what once the appeal is cleared, whatever order is there, we will obey that. Sir, number சொல்லுங்க சார். அப்பீலோட நம்பர் என்ன? Appeal number is எந்த sir 144. not at number sir. Cooperate with us, then others will be சார். நீங்க வந்து சாதாரண ஒரு லேமன் கிடையாது, ஒரு கான்ஸ்டபிள் கிடையாது, IG ரேங்க்ல உள்ள ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் சொல்லுங்க, நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அத நான் சொல்றேன். என்ன வேணுமோ அத தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு ரிட் அப்பீல் நம்பர் கிடையாது, எதுமே இல்ல. எப்படி ஒரு ஏர்ல பேசுறீங்க? 144 is declared considering the law. படிங்க, எல்லாரும் கேட்கணும். நீங்க கொடுத்துங்க, படிங்க. படிக்க தெரியாது நீங்க படிங்க. நான் கேக்குறேன் சார், ஒரே நிமிஷம்.
ஜிஆர்எஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு ஜஸ்டிஸ். அந்த ஆர்டருக்கு ஏதாவது அவங்க ஏதாவது சிஜேக்கு மூவ் பண்ணி இன்ட்ரீம் ஏதாவது ஸ்டே வாங்கியிருக்காங்களா, இல்லை ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம். இல்லை 144 போட்டிருக்காங்கன்னா ஆஃப்டர் தட் போட்டு இந்த ஆர்டர் வந்து லைபிலிட்டி வராதுன்னு ஏதாவது அது இது இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு சிஏ ப்ரொடக்ஷனோட அங்க இருந்து வந்துருவோம். நான் சொல்றத சொல்லிட்டேன். இல்ல நீங்க சொல்றதுனால ரிமாண்ட் பண்றதுனா ரிமாண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. आप साहब को बोल दीजिए प्लीज इन्फॉर्म रिपोर्ट சார். நான் என்ன சொன்னாக்கா ஆர்டர் இருக்கு கேட்கிறேன் சார், வித் ப்ரொடக்ஷனோட வந்திருக்கோம். 144னாக்கா 3 பேர் போட்டுமே, எங்களுக்கு பார்ட்டி போட்டோம். பெட்டிஷனர் போட்டு சார் வித் 2 பேர் போறோம். 144 தானே, 3 பேர் போய் ஏத்துட்டு சார். பெட்டிஷனர் வித் 2 அலவுட் ரைட். நீங்க 144 தானே சொல்றீங்க, பெட்டிஷனர் வித் 2 அலவுட் போட்டுமே. 144 அதாவது ஏன் சார் அதனால நீங்க 144 சொல்லிட்டீங்க. 144 சார் நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் போக சொல்லிடுறேன். ராமர் பாண்டியன் வித் 2 அலவுட், மைசெல்ஃப் அண்ட் அருண் சாமிநாதன் we will go and raise the lamp. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ரைட்டிங் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லா வீடியோகிராஃப் எல்லா மீடியாவும் இருக்கு, எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை கோர்ட் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ரைட்டிங் தான் பண்ணாங்க. சோ திங்ஸ் இங்க எப்படி டெவலப் ஆகும்னு தெரியும். லோக்கல் போலீஸ் ஸ்டாண்ட் இதுதான். அப்பீலுக்கு நாங்க போயிருக்கோம். அப்பீலுக்கு போங்க சார். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இப்போ ஏஜி ரவீந்திரன் சென்னையில மென்ஷன் பண்ணதுக்கு சீஃப் முடியாதுன்னு சொல்லிருக்காரு. கேட்டுக்கோங்க, அப்படி கேட்டுக்கோங்க. நீங்க கேளுங்க. நான் கேட்டோம். ரெஜிஸ்டர் கேட்டுங்க. கன்ஃபார்ம்ட் வித் தி சீஃப் we are not allowing. சார் இட்ஸ் ஹை கோர்ட் ஆர்டர். ஹைகோர்ட்டோட ஆர்டரை அதாவது ஏஜி கிட்ட கேட்டிருக்காங்க. ஏஜி கிட்ட கேட்டிருக்காங்க. ஏஜி என்கிட்ட பேசினாரு. இப்ப நாங்க வந்து என்னோட வேலண்டர் சார். இப்போ கோவில தான் வந்து தீபம் ஏற்ற சொன்னாங்க ஹைகோர்ட். கோவில் வந்து ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க, கரெக்டாக இன்னைக்கு ஃபைல் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த கேஸ் நம்பரே ஆகலை. இன்னைக்கு ரிட்டனும் ஆயிடுச்சு செக்ஷனில். நம்பர் கூட அவங்க வந்து ப்ராப்பராக மெயின் நம்பர் வாங்கலை. இந்த சூழ்நிலையில் தான் கோர்ட்டோட ஆர்டர் ஒபே பண்ணலன்னு நம்ம வந்து கண்டெம்ட் ஃபைல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதனால அந்த கண்டெம்ட்டை ஃபைல் பண்ணோம். கண்டெம்ட் ஃபைல் பண்ணும்போது உங்களை விசியில் அப்பியர் ஆக சொன்னாங்க 5 மணிக்கு. கும்பல் கூட்டிட்டு உங்களையும் அப்பியர் ஆக சொன்னாங்க, நீ அப்பியர் ஆகலை. அதனால தான் கோர்ட் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. 6 மணிக்கு வெயிட் பண்ணும்போது ஏஜி ரவீந்திரன் சார் விசியில் அப்பியர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு வந்து 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது, தீபம் ஏற்றுற வரைக்கும் டைம் இருக்குது, இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், அதனால் கண்டெம்ட்டே லை ஆகாதுன்னு சொன்னாங்க. அதனால என்ன சொன்னாங்க, சரி 6 மணி வரைக்கும் தானே வெயிட் பண்ணுவோம், 6:05 தான் தீபம் ஏற்றுற டைம், 6:05 நம்ம எடுப்போம், அப்போ நீங்கள் வந்து கண்டெம்ட் தானேன்னு சொல்லிட்டு திருப்பி கண்டெம்ட் லிஸ்ட்டில் எடுத்தாங்க. அப்பயும் நீங்கள் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால தான் நீதிமன்றத்தோட உத்தரவை வேணும்னே வந்து தெரிஞ்சே நீங்கள் வந்து வயலேட் பண்ணதுனால தான் இந்த ஆர்டர் வந்து சிஎஸ்எஃப் பாதுகாப்போட வந்து வந்திருக்கிறாங்க. பட் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு நோக்கம் இல்லை. உங்களுக்குனா நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்ல, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நோக்கம் பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து இந்துக்களுடைய தீபத்தை ஏற்ற விடக்கூடாதுங்கிறத உங்களுக்கு நோக்கம். அதை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு 144 பூச்சி காமிக்கிறீங்க, அப்பீல் போட்டாச்சுன்னு சொல்கிறீங்க. 144ஓட மீனிங் என்ன, உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நீங்கள் இவர் சொன்னார்ல 3 பேர் போர்ல கோர்ட்டோட ஹைகோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணல. ஹைகோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணல, அதான மீனிங். சார் அப்பீல் எங்க சார் இருக்கு? வேர் இஸ் தி நம்பர் சார்? வேர் இஸ் தி நம்பர்? we have a document. where is the number? சார் இங்க பாருங்க சார், அப்படி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி appeal is not an automatic stay. mere filing of an appeal is not an automatic stay. உங்களுக்கு தெரியும் settled proportion of law என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்றது கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க, சிஎஸ்எஃப் பட்டாலி வந்திருக்காங்க, நீ அவங்களே உள்ள விட மாட்டேன்னு சொல்றது என்ன சார் அர்த்தம்? this is nothing but constitution machinery வந்து break down சார். on field நேத்து வந்து let me be clear. on field இன்னைக்கு நடந்த issues நாங்க லைவா பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி சார். ரைட்டிங் எப்படி போயிட்டு இருக்குது, எந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்குதுன்னு தெரியும். சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுங்க. இங்க வந்து இந்த போலீஸ் எல்லாம் தவிர்த்தாங்க, ஒரு 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க இப்போதான் பாக்குறீங்க. சரி சார், நாங்க 2 மணி நேரமா 4 hours நீங்க வீடியோ பாக்குறீங்க. டிசில வரல நீங்க சொல்றீங்க. 3-4 hours இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஏமா சொல்லல சார். இல்ல லோக்கல் எல்என்டோ ப்ராப்ளம் நாங்க தான் ஹேண்டில் பண்றோம், அது தெரியுமா? நாங்க தான் எதுவும் மாறிட போறது இல்ல. இல்ல நாங்க கத்துறதுனால இல்ல. just because central armed force வந்துச்சுன்றதுனால local எல்என்டோ இஷ்யூவை they are not going to handle. It is not that. We are going to handle local எல்என்டோ issue. சார் ஒரே ஒரு நிமிஷம். ஹைகோர்ட் ஆர்டர் மேபி ஒபே ஆர்டர் தமிழ்நாடு சார்.
ரொம்ப கிளியரா சொல்றேன். We didn't create the issue. We didn't create the issue. We are not creating any issues, sir. Please let me know our status, sir. நான் சொல்றது Please obey the High Court order, sir. entire media cover பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லா வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்க. Just because சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் இப்போ இந்த எலண்டோ ஒரு பிரச்சனை உருவாக்குனதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? யாரு எப்படி ஏன் இப்ப யார் வந்து நீங்க சரியா ஒண்ணும் இல்ல சார். பெட்டிஷனர் இவர் சார் ராம ரவிக்குமார் இருக்காரு சார். இல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் was given to HRNC சார் இப்போ let me be clear. அவரே சொல்றாரு HRNC க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஆனா நீங்க எப்படி ரைட்டிங் எப்படி வந்தாங்க நான் சொல்றேன். let me be clear. அங்க இருந்து பிரீச் பண்ணாங்க. இருங்க அங்க இருந்து பிரீச் பண்ணாங்க. ஓடியே வந்தாங்க. இவ்வளவு தூரம் ஓடியே வந்தாங்க. நான் சொல்றேன் ஹை கோர்ட்ல ஆர்டர் போட்டுருக்காங்க காமா இருங்க அப்படின்றோம். காமா எல்லாம் இருக்கவே இல்ல. ஒவ்வொரு பேரிகேடையும் தூக்கி விட்டு பிரச்சனை பண்ணி ரைட்டிங் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் அன்னைக்கு பார்த்த சிச்சுவேஷன் இன்னைக்கு இல்ல. சோ இந்த கயாஸ்ல we need to uphold L&O. அதுதான் எங்களுடைய டாப் priority. our priority is that. as of this moment have you upheld it or not? இது வரைக்கும் அப்படிதான் have you brought this under control or not? இதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஈடுமா இருக்காது. நீங்க கண்ட்ரோல் கொண்டு வரலையா? COP இப்பதான் போனாங்க. அப்ப law and order situation நடக்குது. இப்படிதான் கேஷுவல் இருந்து பிரஸ் வச்சு நம்ம பேசுவோமா? have you brought this under your control or not? just are you going to obey this order or not? இப்ப law and order இருக்கா? let me be clear. whatever happened is happening. change it. we want to uphold L&O. அப்பீல் என்ன ஆகுதோ அது பண்ணலாங்க. அது கிடையாது சார். அது இல்ல சார். அது சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் சார். அது சொல்றதுக்கு சார் அது சொல்றதுக்கு சார் தப்பா எடுத்துக்காதீங்க. great respect to you. அது சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இல்ல சார். as on this moment our order stays. Justice G.R. Swaminathan has passed an order. It is on duty now. இப்போ it is still in force. நீங்க எனக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் காமிங்க. நான் இப்படி எல்லாரையும் நாளை கூட்டி போறேன் சார். நாளை கூட்டி போறேன். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல நீங்க சொல்லும்போதே let me be clear. நீங்க சொல்லும்போதே எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சார் இன்னைக்கு சார் இல்ல உள்ள பிரஸ் அதுக்குள்ள CSF humble request petitioner with proof. ஏங்க 144 வெரி குட் நீங்க சார். சொன்ன 144 doesn't include the court order. நீங்க கேக்குறீங்க நான் கேட்டல பேசுறது கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க. ப்ளீஸ் ஆல்ரெடி பிரதர் நீங்க சொல்லுங்க. 144 போட்டிருக்காங்க. அந்த 144ல ஒரு கலெக்டர் ஒரு கிளாஸ் சேர்த்திருக்காரு. இது சம்பந்தமாக யாரும் மலை மேல் ஏறக்கூடாது அப்படிங்கறதையும் கிளாஸ் போட்டிருக்காரு. சரியா? எங்க இருக்கா வெயிட் பண்ணுங்க வெயிட் வேற எதுவுமே செய்யணும். 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவோம். CSF மட்டும் இருக்கட்டும். நம்மள அப்படியே வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரியாது. from police போலீஸ் போலீஸ் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க. மதுரையிலே அப்பீல் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கறாங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி சொல்லுங்க. இல்ல செக் பண்ணி சொல்லுங்க. இல்ல ஓகே. செட்டில்ட் மேட்டர் பேசுறேன். பண்ண சொன்னாங்க. அதுக்குள்ள வரல லிஸ்ட்ல வரதா வரல. பட் we have ஆர்டர் ரைட் நவ. பிராக்டிகலா பேசுவோம். நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் கேஸா எடுக்கறாங்கன்றது இப்போ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறது என்ன சார்? 144 டிக்ளேர் பண்ணிருக்காரு. அதுல கலெக்டர் தெளிவா சொல்லிருக்காரு. 144 ஆர்டர் அது கேட்க மாட்டீங்களா? இப்ப பேசலாம். சொல்லுங்க சார் we are listening. ரைட் சொல்லுங்க. 144 ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த 144 ஆர்டர்ல இது சம்பந்தமாக மலையில் ஏறது அதிகம் வந்து பேன் பண்ணி அதுல ஒரு ஆர்டர் போட்டுருக்காரு. அத வந்து நீங்க அம்சாங்க அந்த ரிப்பெட்டிஷன் நம்பரோட சேர்த்து கண்டெம்ட் நம்பரோட சேர்த்து போட்டுருக்காங்க. அத அனுப்பிச்சு விடுங்க. கண்டெம்ட் நம்பரோட போட்டுருக்காங்க. இல்ல சரி ரைட் இல்ல சார் நாங்க லா வயலேட்டர்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கும் தெரியும். நாங்க லா வயலேட் பண்ணல சார். நாங்க லா வயலேட் பண்ணல. இப்படியே காலையில வரையும் 10 மணி வரையும் நீங்க நிப்பாட்டினாலும் நாங்க நிக்க ரெடி தான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது book பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.